கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் ஏறி ஈஷா வந்து இறங்கிப்போம். ஈஷா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு வேற கொஞ்ச நேரம் சும்மா இருக்கானா பாரு பிளான் இருக்கு. இந்த ஈஷாவில் வந்துட்டு உள்ள ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல வந்துட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகலாம் உள்ள போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வெளியில் அந்த சிவன் குட்டி சிவன் ஸ்டாச்சு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் நடந்து போயிட்டு இருக்காங்க. பசி இன்னும் காலிலேருந்து சாப்பிடல இருக்கோம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டா அந்த குளத்துக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு ரெடியாகி உள்ள என்ட்ரன்ஸ் இல்லை வீடியோ எடுக்க முடியாது. இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இப்போ முடிச்சுக்கிறேன். மீண்டும் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க சிறுவாணி ஆறு போய் பார்க்கலான்ட்டு ஒரு பிளான். நமக்கு இன்னும் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 4 hours இருக்குது. ஸோ இப்போ ஈஷாலேருந்து கிளம்பிட்டோம். சிறுவாணி ஆறுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஈவெண்ட் நடக்கிற பிளேஸ்க்கு போயிடுவோம். சிறுவாணி ஆறு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். சிறுவாணி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாங்கள் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்பில் இருக்கோம். உங்களுக்கு ஆட்டோவில் பின்னாடி உட்காந்து கொண்டு வருகிறோம். கைவிட்டு டாட்டா சொல்றீங்க. பள்ளமேடு இல்லை, பள்ளமேடுல தான் ரோடே இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ரோட்ல நாங்கள் பின்னாடி ஃபுட்போர்ட்ல போகணும். சிவானிக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறோம். இதுக்கு மேலே வீடியோ இங்கே கண்டினியூ பண்ண முடியலை. சேஃப்டி ஃபர்ஸ்ட், சேஃப்டி முக்கியம். ஆட்டோவில் ஒரு வழியாக சிவானிக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் வந்துட்டு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் டென்ஷனாக இருக்குது. மழை வேற பெய்யுது, வெறுப்பாக இருக்குது. சார் ஆட்டோவில் பின்னாடியே உக்காந்து வந்தது. தலைகள்லாம் ஒரு மாதிரி சுற்றுறா மாதிரி இருக்கு. 3:30 மணி வரைக்கும் தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் 1 hour குளிச்சுட்டு வெளில வரணும். வந்துட்டு கொடிசியாக போகணும். கோவை குற்றாலம், கோவை குற்றாலம் இதுதான் என்ட்ரி. 60 rupees. குரங்கு இருக்கு. இந்த பஸ்ல தான் ஏற போறோம். இந்த பஸ் நம்மள ஸ்ட்ரைட்டா உள்ளே கூட்டு போய் விட்டுரும். வாங்க 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 உட்காருங்க. நாங்க செட்டில் ஆயிட்டோம். இங்க வந்து உட்காந்துட்டோம். எப்படியோ எல்லாரும் செட்டில் ஆயிட்டோம். விடுகதையா
கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. லைட்டாக ட்ரிசிலிங்கோட ஒரு மாதிரி நல்ல வைப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது பிளேஸும். இந்த இடம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது, அட்வென்ச்சராக இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்? இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். அப்படியா? இங்கே மங்கீஸ் வேறு நிறைய இருக்குது, பங்காளிங்க. கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஃபால்ஸ் வந்துடும். மெயின் ஈவெண்ட்டுக்கு வெயிட்டிங்கில் இருக்கும். ஒடிஷா கிரவுண்டு போகிறோம். மெயின் ஈவெண்ட்டில் சரியாக சாப்பிட்றது மட்டும்தான் வேலைக்கு. எங்கே சாப்பிட்றதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி எங்கள் பசியை நாங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். 400 டிஷ்ஷு சாப்பிட்ணுன்னா சும்மா இல்லைல்ல, அதுக்காக எங்களை நாங்களே பசி வர வைக்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் பார்ப்பாங்களான்னு நம்பிக்கை இல்லை, பார்த்தா சந்தோஷம். பார்க்குறவங்க பார்க்கட்டும். 200 பேர் 60 பேர் பார்த்தா சந்தோஷம். இன்னும் ஏறிட்டே தான் இருக்கும். வியூலாம் பயங்கரமாக இருக்குது. பக்காவாக இருக்குது வியூலாம். இதுவும் கொஞ்ச நேரம் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே இந்த வியூஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு போனால் ஒரு அருமையான ஃபால்ஸ், சிறுவாணி ஃபால்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபால்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். கிட்ட வந்துட்டோம். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். மேபி சவுண்டு கேட்கலாம் உங்களுக்கு. எஸ், இதுதான் அந்த ஃபால்ஸ். இன்னும் கீழே இருக்குது. அப்படியே கீழே போவோம். ஒரு 10 மினிட்ஸ் ட்ரெக்கிங். 10 மினிட்ஸ் ட்ரெக்கிங்க்கு அப்புறம் எல்லாரும் நமக்கு வரும். நம்ம அந்த ஃபால்ஸ் வந்து இறங்கணும்னா இப்படிதான் கீழே இருக்கும். இதுக்கு கீழே ஒரு 2 ஃபால்ஸ் சின்ன சின்னதாக இருக்கும். அதில் குளிக்கிறதுக்குலாம் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கும் டைமிங்லாம் இருக்குது. 2:30 வந்தால் தான் டிக்கெட்டு கிடைக்கும். டிக்கெட் வாங்கிட்டு மேலே வந்தால் 3:30 மேலே இருந்து கீழே நம்மளை இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இங்கே சேஃப்டியாக இருக்கிறதும் கொஞ்சம் நல்லது தான். நம்ம எதுவும் அவசரமா ஆர்வ கோளாறில் எதுவும் பண்ணாமல் நம்ம சேஃப்டியை பார்த்துட்டு சேஃபாக இருக்கணும். மழை இல்லை, அது வரைக்கும் நல்லதாக போச்சு. லைட்டாக வரப்போ தூரல் போட்டுது, அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. மழை இல்லாததுனால இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா கீழெல்லாம் ரொம்ப பசையாக இருக்குது. பாசி பிடிச்சி மழை பெஞ்சால் வழுக்கும் போல். இது அந்த ஃபால்ஸுக்கிட்டே வந்தாச்சு. இப்போ நான் அந்த ஃபால்ஸை கிட்ட காட்டுறேன்.